ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மீன் வாங்கலான்ட்டு மீன் கடைக்கு போயிருந்தோம். அங்கே வந்து காரைக்கால் மார்க்கெட்டு ரொம்ப பெரிய மார்க்கெட். நானே இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் போயிருந்தேன். பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப பெரிய மார்க்கெட். காய்கறிலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் கிடச்சிட்டு இருந்து, ஃப்ரூட்ஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிட்டு இருந்துச்சு. கீரை இருந்துச்சு. அங்கே வந்து கிடைக்காத பொருள்னு எதுவுமே இல்லை. அப்படி எல்லா பொருளுமே கிடச்சிட்டு இருந்துச்சு. ரேட்டுமே ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. எனக்கு ஓகேவா தாங்க இருந்துச்சு. உங்களுக்கு எப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா பூண்டு வந்து 50 ருபீஸில் கிடச்சிச்சு, தக்காளி வந்து 40 ருபீஸில் கிடச்சிச்சு, ஆனியன் வந்து 35 ருபீஸ், அப்புறம் வந்து கீரை வந்து வெந்தயக்கீரை 40 ருபீஸ் இப்படி கிடச்சிட்டு இருந்தது. இந்த ட்ரெஸ் வந்து சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ் வந்து 100 ருபீஸ்னு விற்றுட்டு இருந்தாங்க. சோளம் அப்படி எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதனால் எனக்கு இந்த மார்க்கெட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இப்போ அப்படியே மீன் வாங்க போகலான்ட்டு மீன் கடைக்கு போயிருந்தோம். மீன் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. அப்படியே பாப்பாக்கு இதுதான் ஃபிஷ்ஷுன்னு காமிச்சு கொடுத்துட்டு இருந்தோம். நாங்கள் வந்து பிள்ளைச்சாரா மீன் தான் வாங்கியிருந்தோம். அது வந்து 300 ருபீஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. நண்டு, நத்தை, ஆக்டோபஸ்லாம் இருக்குங்க இந்த மீன் கடையில். பார்க்குறதுக்கே எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எங்கள் ஊரில் மீன் பேர் எதுவுமே எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ஊரில் பார்த்த மீனுக்கும் இங்கே உள்ள பார்க்குற மீனுக்கும் டிஃப்ரெண்ட் நிறையவே இருக்குது. அதனால எனக்கு பேர்லாம் தெரியாது. நான் இங்கே க்ளீன் பண்ணிலாம் கொடுத்துருவாங்க. ஊரில் க்ளீன் பண்ணிலாம் கொடுக்க மாட்டாங்க, நம்மளே தான் க்ளீன் பண்ணிக்கணும். இங்கே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால் கொஞ்சம் வேலை மிச்சம். அப்படியே நாங்கள் எல்லாம் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்திருந்தோம். வீட்டுக்கு வந்து மீன் குழம்பு வச்சு, மீன் ஃப்ரை வச்சு சூப்பர் டேஸ்டியாக சாப்பிட்டோம். இங்கே வந்து சண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே தான் மீன் கடை இருந்துச்சா, அதனால தான் என் ஹஸ்பண்ட் கூட இன்றைக்கி போய் வாங்கிட்டு வந்திருந்தோம். நீங்கள் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்னெல்லாம் சமைச்சிங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.